ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இதில் நம்ம போன வீடியோவில் நம்பர் சிஸ்டம் வந்து பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இதுவும். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோன்னா டிவிசிபிலிட்டி. அதாவது டிவிசிபிலிட்டினா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பர் வந்து கொடுத்துருக்க நம்பரால் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். அவ்வளோதான், ஓகேவா? இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்னென்ன எடுத்துன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பை 2 எடுத்துக்குவோம், ஓகேவா? அதாவது ஒரு கொடுத்துருக்க நம்பர் வந்து பை 2 ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோன்னா ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட யூனிட் டிஜிட், ஓகேவா? அதோட யூனிட் டிஜிட் வந்து 0, 2, 4, 6, 8 இந்த 5 நம்பரால் முடிஞ்சால் மட்டும்தான் அது வந்து 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ நம்ம சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 10 இருக்குது. இப்போ இந்த 10ஓட யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 0. ஸோ இந்த நம்பர் வந்து 2ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். இப்போ வந்து ஒரு 6 எடுத்துக்கோங்க. 6 வந்து லாஸ்ட் யூனிட் டிஜிட் வந்து 6. ஸோ வந்து கண்டிப்பாக டிவைட் ஆகும், ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோன்னா டிவைடட் பை 3. ஸோ இதில் வந்து என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இதோட சம் ஆஃப் டிஜிட் வந்து டிவிசிபிள் ஆகணும், ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். 5, 9, 2, 4, 8, 2. ஸோ இது வந்து எப்படின்னா 6 டிஜிட் நம்பர். ஸோ இந்த 6 டிஜிட் நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகுதா இல்லையா நம்ம செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டிஜிட்டையும் கூட்டணும். ஸோ 5 + 9 + 2 + 4 + 8 + 2 இந்த நம்ம எல்லா 6 நம்பரையும் கூப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா 30 வருது. ஸோ இந்த 30ன்றது 3ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ இந்த 6 டிஜிட் நம்பர் வந்து 3ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைடட் பை 4. இப்போ இந்த டிவைடட் பை 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதாவது லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆகணும், ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இதுவும் அதே 6 டிஜிட் நம்பர் தான். ஸோ இந்த 6 டிஜிட்டில் வந்து லாஸ்ட்டு 2 டிஜிட் அதாவது 48. இந்த 48 வந்து 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா இந்த நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ நம்ம டிவைட் ஆகுதா இல்லைன்னு பார்ப்போம். இப்போ 4ஆல் டிவைட் பண்ணுனா கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ இந்த 6 டிஜிட் நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகும், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா பை 5. இதில் பார்க்கும்போது என்னென்னா யூனிட் டிஜிட் வந்து 0 ஆர் 5ஆக இருந்தால் மட்டும்தான் 5ஆல் டிவைட் ஆகும், இல்லைனா டிவைட் ஆகாது. எக்ஸாம்பிள் வந்து 5, 10, 15 இந்த மாதிரி போயிட்டுருக்கோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பை 6 வந்து பார்ப்போம். பை 6ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பை 6 வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 × 3 தான் 6, கரெக்டாக? ஸோ நம்மளை வந்து 2 and 3 இது ரெண்டத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும், கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2ஓட கண்டிஷன் இருந்த என்ன, யூனிட் டிஜிட் வந்து 0, 2, 4, 6, 8ஆக இருக்கணும். 3ஓட கண்டிஷன் என்ன, சம் ஆஃப் டிஜிட் வந்து டிவிசிபிள் ஆகணும். இதுதான் கண்டிஷன். ஸோ இந்த 2 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அப்போ வந்து அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 6, ஓகேவா? நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போமா? இப்போ 5 டிஜிட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா 3, 5, 2, 5, 6. இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2ஓட கண்டிஷன் வந்து செக் ஆகுதான்னு பார்க்கலாம். இதோட யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 6ல் முடியுது. ஸோ 2ஓட கண்டிஷன் வந்து கரெக்டாகுது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 3ஓட கண்டிஷன் பார்க்கும்போது சம் ஆஃப் டிஜிட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம சம் ஆஃப் டிஜிட் வந்து கண்டுபிடிக்கும் போது 3 + 5 + 2 + 5 + 6 வந்து நம்மளுக்கு வந்து 21 வருது. இந்த 21ன்றது வந்து 3ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ கொடுத்துருக்க இந்த 5 டிஜிட் நம்பர் வந்து கண்டிப்பாக 6ஆல் டிவைட் ஆகும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைடட் பை 8. ஏன் டிவைடட் பை 7ன்றது பார்த்தீங்கன்னா, டிவைடட் பை 7ன்றது வந்து நம்ம காமனாக 7ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஷார்ட் ட்ரிக்ஸ் வந்து அவ்வளோ எதுவும் இல்லை, ஓகேவா? ஸோ நம்ம வந்து டிவைடட் பை 8க்கு போகிறோம். ஸோ இப்போ இந்த டிவைடட் பை 8ல் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டு 3 டிஜிட் வந்து டிவிசிபிள் ஆகணும், ஓகேவா? இப்போ அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிள்னால் 6 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 6 டிஜிட் நம்பரில் இந்த லாஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம், ஓகேவா? இந்த லாஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் வந்து நம்ம 8ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக டிவைட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 8 8 16 3 24 4 32 4 32 4 0 8 40, ஓகேவா? 45ஆல் டிவைட் ஆயிரும். ஸோ வந்து கண்டிப்பாக டிவைட் ஆகுது.
ஸோ இந்த 6 டிஜிட் நம்பர் வந்து கண்டிப்பாக 8ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைடட் பை 9. இப்போ இந்த டிவைடட் பை 9ல் என்னென்னா அதே மாதிரி நம்ம 3க்கு பார்க்கும்போது சேம் வந்தது தான். சம் ஆஃப் டிஜிட் வந்து டிவிசிபிள் ஆகணும், இதுதான் கான்செப்ட். ஸோ வந்து இப்போ 5 டிஜிட் நம்பர் 6 0 7 3 2 இதில் நம்ம சம் பண்ணி பார்த்தோன்னா ஆன்சர் வந்து 18 வருது. ஸோ இது வந்து 9ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ இந்த 5 டிஜிட் நம்பர் வந்து கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம டிவைடட் பை 10 பார்த்தோன்னா இதோட யூனிட் டிஜிட் வந்து 0வாக இருக்கணும். ஓகேவா? அதாவது 100 1000 10,000 கடைசியில் நம்ம வந்து யூனிட் டிஜிட் எப்போல்லாம் 0 இருக்கோ அப்போ வந்து 10ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைடட் பை 11. இப்போ டிவைடட் பை 11னா ஒன்றும் இல்லை, அதாவது சம் ஆஃப் ஆட் பிளேஸ் சம் ஆஃப் ஈவன் பிளேஸ் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு வந்து நம்ம டிவைட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு 7 டிஜிட் நம்பர் வந்து நம்மளுக்கு எடுத்துக்குவோம். ஸோ அந்த 7 டிஜிட் நம்பரில் ஆட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 8 7 3 4. ஓகேவா? அப்படின்னா 8 7 3 4 இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ சம் ஆஃப் ஆட் பிளேஸ் ஆட் பண்ணியாச்சு. மைனஸ் சம் ஆஃப் ஈவன் பிளேஸ் நான் பண்ணோம். ஈவன் பிளேஸ் வந்து 1 2 8 1 2 8 சம் ஆஃப் ஈவன் பிளேஸும் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ ஆட் பண்ணால் என்ன வரும்னா 10 22 வரும். 22 மைனஸ் 10 11. ஸோ நம்மளுக்கு வந்து 22 மைனஸ் 11 வருது. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ இப்போ வந்து ஆன்சர் ஒன்று 11ஆக இருக்கணும், இல்லை 0வாக இருக்கணும். இந்த ரெண்டாக இருந்தால் மட்டும்தான் கொடுத்துருக்க கிவன் நம்பர் வந்து 11ஆல் டிவிசிபிள் ஆகும். சப்போஸ் இந்த ரெண்டு நம்பரை தவிர வேறு ஏதாவது ஆன்சர் சப்போஸ் 1 இல்லை 5 வேறு ஏதாவது வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் ஆகாது. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா டிவிசிபிள் பை 12. டிவிசிபிள் பை 12னா ஒன்றும் இல்லை, 4 × 3 தான் 12. கரெக்டாக? ஸோ 4ஓட கண்டிஷனும் 3ஓட கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு வந்து 12 வந்து டிவைட் ஆயிரும். ஸோ 4ஓட கண்டிஷன் என்னென்னு பார்த்தோன்னா லாஸ்ட் 2 டிஜிட் டிவைட் ஆகணும். 3ஓட கண்டிஷன் வந்து சம் ஆஃப் டிஜிட் வந்து டிவைட் ஆகணும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த எக்ஸாம்பிளில் 3 4 6 3 2 இருக்குது. இதில் லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 32. இது வந்து 4ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக டிவைட் ஆகும். 8 32. ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோன்னா சம் ஆஃப் டிஜிட் வந்து டிவைட் ஆகணும் 3ஆல். ஸோ வந்து சம் ஆஃப் டிஜிட் 3 + 4 + 6 வந்து பார்க்கும்போது 10 16 18. ஸோ 18 வருது. இந்த 18 வந்து 3ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக டிவைட் ஆகும். 6 18. ஸோ ரெண்டாவது கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இந்த நம்பர் கொடுத்துருக்க கிவன் நம்பர் வந்து 12ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோன்னா டிவைடட் பை 14. 14 பார்த்தோன்னா 7 × 2 இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா 14ஆல் டிவைட் ஆகிரும். ஸோ 2ஓட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து 0 2 4 6 8ஆக இருக்கணும். அப்புறம் 7ஓட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7க்கு வந்து நார்மலாக செக் பண்ணணும். ஓகேவா? 7க்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ 28 பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து லாஸ்ட் 8 தான் முடியுது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 28 வந்து 7ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். செக் பண்ணும்போது 1 7 7 7 14 3 21 4 28. ஸோ 4 28 டிவைட் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு கண்டிஷனும் இந்த நம்பர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால 14ஆல் இது டிவைட் ஆகும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா டிவைடட் பை 16. ஸோ இந்த டிவைடட் பை 16 பார்த்தீங்கன்னா 4 × 4 வருது. அப்படின்னா 16. ஆனால் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட்டு 4 டிஜிட் வந்து டிவிசிபிள் ஆகணும் 16ஆல். ஸோ அப்போ தான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டிஜிட் நம்பர் இருக்குது. இதில் வந்து இந்த லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் வந்து 16ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ 7536 கொடுத்துருக்கேன். ஸோ 16ஆல் போடும்போது பார்த்தீங்கன்னா 16 33
80 வருது. ஸோ வந்து 4ஆல் போடுவோம். 4னா 64 வருது. ஸோ 64 பார்த்தீங்கன்னா 1 வரும். 3 16 7 122 வருது. ஸோ 112 ஓகேவா, ப்ளஸ் 1 இங்கே 16. ஸோ வந்து 16 டிவைட் ஆகும் ஓகேவா. இந்த நம்பர் வந்து 16ஆல் டிவைட் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ கொடுத்துருக்க அந்த கிவன் 7 டிஜிட் நம்பர் வந்து 16ஆல் டிவைட் ஆகும் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவைட் பை 24 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 × 8 வந்து 24. ஸோ 3 கண்டிஷனும் 8 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். 3ஓட கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டிஜிட். 8ஓட கண்டிஷன் வந்து லாஸ்ட்டு 3 டிஜிட் வந்து டிவைட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3ஓட கண்டிஷன் வந்து எல்லாத்தையும் சம் பண்ணி பார்த்தோன்னா 4 + 8 + 4 + 8 வந்து 12 வருது. ஸோ அந்த 12ன்றது வந்து 3ஆல் டிவைட் ஆகும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. இப்போ செகண்ட் கண்டிஷன் 3 டிஜிட்ஸ் எடுக்கும்போது 848 வந்து 8ஆல் டிவைட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா 1 8 6 8 48. ஸோ இதுவும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ கொடுத்துருக்க கிவன் நம்பர் வந்து 24ஆல் டிவைட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 40 வந்து 8 + 5 இந்த 2 நம்பராலையும் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா டிவைடட் பை 40 ஆயிரும் ஓகேவா. இப்போ வந்து நம்ம 120 வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இதோட யூனிட் டிஜிட் வந்து 0. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் 5ஓட கண்டிஷன் வந்து 0 இருக்கணும், இல்லை 5ஆக இருக்கணும் யூனிட் டிஜிட். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. இப்போ செகண்ட் பார்த்தோன்னா 8ஓட கண்டிஷன் என்ன, 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆகணும் கரெக்டாக. இப்போ 1 8 8 16 வந்துடுது. ஸோ 1 8 போட்டோன்னா 40 8 40. ஸோ இந்த நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகுது. ஸோ செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ இந்த நம்பர் வந்து 40ஆல் டிவைட் ஆகும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 80. ஸோ 16 and 5 இது 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ 5 பார்த்தோன்னா யூனிட் டிஜிட் வந்து 0வாக இருக்குது. ஸோ கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ 16 பார்க்கும்போது 60ல் டிவைட் ஆகுமா, கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ வந்து இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இந்த நம்பர் வந்து 80ஆல் டிவைட் ஆகும் ஓகேவா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சில சம்ஸ் வந்து பார்ப்போம் ஓகேவா. இப்போ வந்து என்ன கேட்டிருக்கேன்னா டிவிசிபிள் பை 11 வந்து இந்த 4 ஆப்ஷனில் வந்து எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து செக் பண்ணுவோம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் எடுத்துக்குவோம். இதில் வந்து ஆட் பிளேஸ் வந்து என்னென்ன இருக்குது, 1 + 1 6 3 ஓகேவா. 6 3 மைனஸ் 4 5 2 4 5 2 ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் 9 11 வருது. ஸோ வந்து பேலன்ஸ் 1 வருது. ஸோ இந்த கண்டிஷன் கிடையாது. ஸோ இது வந்து தப்பு. செகண்டு நெக்ஸ்ட் இதை பார்த்தோன்னா இதோட ஆட் பிளேஸ் வந்து 2 6 4 ஈவன் வந்து 4 5 2 ஓகேவா. ஸோ 2 6 4 மைனஸ் 4 5 2 சாரி 4 5 + 4 5 2 பார்த்தோன்னா 10 12 மைனஸ் 9 11 வருது. ஸோ பேலன்ஸ் 1 வருது. ஸோ இதுவும் கிடையாது, இந்த ஆப்ஷனும் தப்பு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் எடுத்துக்குவோம். 3 அதாவது ஆட் பிளேஸ் வந்து 4 6 1 ஈவன் பிளேஸ் வந்து 2 5 3 அதனால் 4 6 1 மைனஸ் 2 5 3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 11 8 10. ஸோ இதுலேயும் பேலன்ஸ் 1 வருது. ஸோ இந்த கண்டிஷனும் தப்பு கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 4th ஆப்ஷன் எடுத்துக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் பிளேஸ் வந்து 4 6 1 ஈவன் வந்து 2 5 4 ஓகேவா. இப்போ 4 6 1 மைனஸ் 2 5 4 ஓகேவா. இப்போ வந்து 10 11 மைனஸ் 9 11. ஸோ இதோட ஆன்சர் வந்து 0 வருது. ஸோ இது வந்து கண்டிஷன் கரெக்டு. ஸோ இந்த நம்பர் தான் 11ஆல் டிவைட் ஆகும் ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 11 ஓகேவா. அதாவது இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 11 கொடுத்துட்டாங்க, 11ஆல் டிவிசிபிள் ஆகும். ஆனால் இந்த நம்பர் வந்து என்னன்னு நம்மளுக்கு தெரியலை. ஸோ நம்ம இந்த நம்பர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம 11ஓட கண்டிஷன் என்ன, ஆட் பிளேஸ் மைனஸ் ஈவன் பிளேஸ் வந்து ஒன்று 0வாக இருக்கணும், இல்லை 11ஆக இருக்கணும் ஓகேவா. இந்த கண்டிஷனை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணோன்னா இப்போ இதோட ஆட் பிளேஸ் வந்து என்னென்ன இருக்குது
இப்போ நம்ம நம்பர் என்ன தடவை எழுதிக்குவோம் 5 ஸ்டார் 6. இதோட ஆட் பிளேஸ் வந்து 6 5 3 8 கரெக்டா. 6 + 5 + 3 + 8 மைனஸ் ஈவன் பிளேஸ் வந்து ஸ்டார் 2 6 ஸ்டார் +2 + 6 ஈக்குவல் டு ஒன்று 0 இருக்கணும் இல்லை 11 இருக்கணும். இதில் ஆட் பண்ணோன்னா எத்தனை வருது 8 16 22 வருது. 22 மைனஸ் ஸ்டார் இப்போ அதை மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 8 ஓகேவா ஈக்குவல் டு 0 ஆர் 11. ஸோ இதில் பார்க்கும்போது 22 8 போச்சுன்னா எவ்வளோ 12 எத்தனை 14 வரும் ஓகேவா. 14 மைனஸ் ஸ்டார் ஈக்குவல் டு 0 ஆர் 11 ஓகேவா. இப்போ வந்து இதில் நம்ம எந்த நம்பர் சின்ன டேர்ம் வந்து பண்ணோம்னா 0 ஆர் 11 கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 11 வந்து ஈஸியாக கிடச்சிரும். இப்போ பார்த்தோன்னா இப்போ 14 மைனஸ் ஸ்டார் ஈக்குவல் டு 11 எடுத்துக்கோங்க. இப்போ 14 மைனஸ் 11 ஈக்குவல் டு ஸ்டார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் 3 வருது. ஸோ ஸ்டாரோட லீஸ்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு 3 கிடைக்குது ஓகேவா. இப்போ வந்து நம்ம 0வை பண்ணி பார்ப்போம். இப்போ 14 மைனஸ் ஸ்டார் ஈக்குவல் டு 0 ஓகேவா. ஸோ 14 ஈக்குவல் டு ஸ்டார் வரும். ஸோ 14ன்றது வந்து கொஞ்சம் பெரிய வேல்யூன்றதுனால நம்ம வந்து 3 எடுத்துக்குவோம் ஓகேவா. ஆனால் இது ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான் ஓகேவா. ஸோ நம்ம வந்து இந்த டிஜிட்டில் வந்து என்ன நம்பர் வந்து ப்ளேஸ் ஆகும்னா 3 தான் நம்மளுக்கு ப்ளேஸ் ஆகும் ஓகேவா. ஸோ அந்த டிஜிட் வந்து 8 6 3 2 5 3 6. ஸோ இந்த 3 தான் இந்த இடத்துல ப்ளேஸ் ஆக முடியும். 14 வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. வீடியோ வந்து பார்த்ததுக்கு தேங்க்யூ.